வெல்கம் டு இந்தியன் ஜாப்ஸ் மில். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மத்திய பணியாளர் தேர்வாணையமில் இந்த கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் அண்ட் ஃபீமேல் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ்ஸு, எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணலாம், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் 22 செப்டம்பர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அக்டோபர் 21 வரை டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ செலெக்ஷனில் சிபிடி இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஸோ December 25 ஆர் January 26 இந்த 2 மந்தில் ஏதாவது ஒரு மந்தில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் டென்ஷேட்டிவ் தோராயமாக சொல்லியிருக்காங்க. அந்த தேதி மாறலாம், மாதமும் மாறலாம். சரிங்களா? இந்த அப்டேட் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டால் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் டிஃபிகல்ட்டி ஏதாவது சிரமங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா இந்த டால் ஃப்ரீ நம்பருக்கு 10 to 5 ஒர்க்கிங் டேஸில் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அடுத்து சேல்ரி என்ன ப்ரோ சேல்ரி இருக்குன்னா 21,000 பேசிக் சேல்ரி. இது எல்லாமே குரூப் சி போஸ்டிங் தான். ஸோ 21,000 பேசிக் சேல்ரி. அதிகபட்சமாக நீங்கள் 69,000 வரை ஏர்ன் பண்ணலாம். ஸோ பேசிக் 21 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் அதெல்லாமே இருக்கும். அந்த அலவன்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 50,000 சம்திங் உங்கள் கைக்கு வரும். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல், அதே மாதிரி இதில் கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் எக்ஸ் சர்வீஸ் மேன் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது யாருக்கு அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினருக்கு. அது தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, கமாண்டோ அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதில் பாருங்கள், கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி. ஸோ 4408 வேக்கன்சி. அதே மாதிரி கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபீமேல் இதில் ஒரு 2496 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மொத்தம் 7565 வேக்கன்சி. இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன், கமாண்டோ அதர்ஸ் இது ரெண்டும் சேர்த்து இந்த வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேலுக்கு இன்னும் வேக்கண்ட் அதிகமாக கொடுத்துருக்கலாம், பட் என்னன்னு தெரியல. ஸோ நேஷ்னாலிட்டி பாருங்கள், இந்தியன் சிட்டிசன் அப்ளை பண்ணிக்கலாம். 18 to 25 ஏஜ் வந்து ஜென்ரல் யூஆராக இருக்கீங்க அப்படின்னா 18 to 25 வயதுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி எஸ்சி எஸ்டிக்கு 5 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ 30 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 years. ஸோ 28 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் எக்ஸாமினேஷனில் போனஸ் மார்க், இன்சென்டிவ் மார்க் வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் இருந்தால், என்சிசி ஏ டைப்பு, பி டைப், சி டைப் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்கள் எக்ஸாமினேஷனில் போனஸ் மார்க், அதுக்கு தகுந்த போனஸ் மார்க், இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ டைப் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்கள் எக்ஸாமினேஷனில் உங்கள் மேக்ஸிமம் மார்க்கில் ஒரு 2% மார்க் வந்து ஆட் பண்ணுவாங்க. பி டைப் சர்டிஃபிகேட் இருந்தால் 3, சி டைப் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா 5% மார்க் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது அடிஷ்னலாக கூடுதலாக வந்து ஆட் ஆகும். ஸோ அப்படியே கூடுதலாக ஆட் ஆகிறதால நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் தான். உங்கள் எக்ஸாமினேஷன் மார்க்லேயே வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணி தராங்க. அதே மாதிரி வெயிட்டேஜ் ஆஃப் அடிஷ்னல் மார்க்ஸ் டு பி கிவன் கிளாஸ் அப்டைன்ட் இன் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட், டிப்ளமோ. ஸோ நீங்கள் அதிகமான மார்க் எடுத்திருந்தாலும் அதுக்கு தகுந்த மார்க் வந்து உங்கள் எக்ஸாமினேஷனில் ஆட் பண்ணுவாங்க. டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்கீங்கன்னா 5%, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 4% மார்க் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் செகண்ட் கிளாஸ் அப்படின்னா 3, வெறும் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா 2. ஸோ உங்கள் லெவல், பாசிங் லெவலை பொறுத்து உங்களுக்கு பர்சன்டேஜும் வந்து ஆட் ஆகுது. ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஆட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் நல்லா மார்க் எடுத்திருக்கீங்க, டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மார்க் வந்து உங்கள் எக்ஸாமினேஷனில் ஆட் பண்ணி தருவாங்க. ஸோ அடுத்து ஆன்லைன் கரெக்ஷன் விண்டோ. ஸோ அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது, நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கரெக்ஷன் விண்டோவை 2 நாள் வந்து எனேபிள் பண்ணுறாங்க. 2 நாள் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருந்தால் அந்த டேட்டா வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 29/10 அக்டோபர் 29 அக்டோபர் 31 வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் யூனிஃபார்மாக சேஞ்ச் பண்ணுறீங்க, கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 200 பே பண்ணி தான் அந்த டேட்டாவை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும். அகெயின் இன்னொரு முறை வந்து நீங்கள் கரெக்ஷன்ஸை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 500 வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு தான் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ பே பண்ணால் தான் அந்த கரெக்ஷன் விண்டோவே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும்.
ஸோ ஒரு முறை கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 200, மறுபடியும் இன்னொரு முறை நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு 500. ஓகேங்களா? ஸோ இது தேவையில்லை. ஓகேங்களா? முதல்ல வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்புறமேட்டு அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக தப்பாக அப்ளை பண்ணி என்ன பண்ண போகிறோம்? பொறுமையாக உங்கள் 10th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க, தேவையான டீட்டெயில் எல்லாமே வச்சுட்டு எல்லா டேட்டாவும் வந்து கரெக்டாக பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நைட் டைமில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வெப்சைட் ஓரளவு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டெப்பும் அடுத்தடுத்த ஸ்டெப்பும் வந்து ஈஸியாக மூவ் ஆகும். காலையிலலாம் அப்ளை பண்ணாதீங்க எந்த ஒரு ஜாபுக்கும். மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் 4 o'clock இல்லை அப்படின்னா ஒரு 12லேருந்து 1 மிட் நைட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது என் அனுபவத்துலேயும் சொல்கிறேன். காலையில் மட்டும் எப்பயுமே அப்ளை பண்ணிடாதீங்க. மெஜாரிட்டி இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம சதர்ன் ரீஜனில் தமிழ்நாடு ஸ்டேட்லேயே இருக்கும். அது எங்கெங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சதர்னில் ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா இது எல்லாமே வரும். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, ஸோ வேலூரில் இருக்க இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு சிபிடி கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் அண்டு மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அதாவது PNMTன்னு சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ முதல்ல சிபிடி, அடுத்து ஃபிசிக்கலு, ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். சரிங்களா? இதில் முக்கியம் வந்து சிபிடி தான். சிபிடி ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஸோ மொத்தம் 100 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. சிஸ்டமில் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் நாலேஜ், ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், MS Word, ஆஃபீஸ், பவர் பாயிண்ட் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு 10 கொஷின். ஸோ 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் எக்ஸாம். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து குறைப்பாங்க. ஸோ தெரியல அப்படின்னா விட்டுறணும். இப்போ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ABC அப்படின்னா சிஸ்டமில், அதில் எந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. சரி, ஏதோ நான் இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமே அப்படின்ட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நெகட்டிவில் போயிடும். ஸோ நெகட்டிவில் போயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஷினையும் வந்து அதை அஃபெக்ட் பண்ணணும் அந்த மார்க். ஓகேங்களா? ஸோ தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஷினுக்கும் வந்து மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா 0.5 மார்க் வந்து குறைச்சிருவாங்க நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷினுக்கும். ஸோ சரியாக ஆன்சர் பண்ண கொஷினுக்கு உண்டான மார்க்கும் போயிடும் இது மூலிமா. ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருந்துருங்க. ஓகேங்களா? அது ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. சிபிடி எக்ஸாம் வந்து இங்கிலீஷ், ஹிந்தியில் தான் இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் பாருங்கள், இதிலே காமிச்சிருக்காங்க. சிலபஸ் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், ஜென்ரல் நாலேஜ். கொஷின் இன் திஸ் காம்பனன்ட் வில் பி எய்ம்ட் அட் டெஸ்டிங் தி கேண்டிடேட் ஜென்ரல் அவேர்னஸ். அதிலேருந்து என்னென்ன வரும் கொடுத்துருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜியாகிரஃபி, இந்தியன் எக்கனாமி, இந்த டாபிக் ரிலேட்டடாக படித்தாலே போதும். ரயில்வேக்கு படிக்கிறீங்க இல்லையா, சேம் அதே புக் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரயில்வேக்கு படிக்கிறவங்க சென்டரில் எல்லா எக்ஸாமும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாமே ஈஸி. ரயில்வேக்கு படிக்கிறவங்களாம் இருந்தால், இல்லை ப்ரோ நான் படித்து நிறைய முறை ரயில்வேயில் எழுதியிருக்கேன், நான் வந்து அப் டு டேட்டில் தான் இருக்கேன், ஜஸ்ட்டு அந்த புக்கை நான் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னாலே போதும், எனக்கு வந்து சரியாக போயிடும் அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து சிம்பிளான விஷயந்தான். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை நான் இன்னும் ரயில்வே எக்ஸாமுக்குள்ளே போகல, எந்த ஒரு புக்கும் ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி படிக்கிறதுனே தெரியல அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும், எஃபோர்ட்டும் இருக்கணும். அப்போ தான் முடியும். ஏதோ ஆர்வமே இல்லாமல் ஏதோ நம்ம சொல்கிறோன்றதுக்காக புக்கை எடுத்து வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் முடியும். எந்த ஒரு விஷயத்துக்கும் முதல்ல அதில் ஆர்வம் இருக்கணும், ப்ளஸ் அதுக்கு உண்டான எஃபர்ட், இது ரெண்டும் இருந்தால் தான் அதில் சக்ஸஸ் ஆக முடியும். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரீசனிங், அடுத்து நியூமெரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஃபிசிக்கல் பாருங்கள். ஃபிசிக்கல் டெஸ்ட் ஃபார் மேல் 1600 மீட்டர் ரன்னிங் இருக்கும். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் அப் டு 30 வரையும் இந்த ரெக்குயர்மெண்ட். 30லேருந்து 40க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 7 minutes ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணணும். 1600 மீட்டர் 30 வயசு வரையும் இருக்கீங்க, அதாவது 30 வயசு வரையும் இருக்கீங்க அப்படின்னா 30 இல்லை 30க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 6 நிமிஷத்தில் 1600 மீட்டர் ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணிடணும். 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 7 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். 40 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 8 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ வயசை பொறுத்து உங்களுக்கு அந்த ரன்னிங்கு, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் ரெக்குயர்மெண்ட் மாறுது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து
ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செஸ்ட்டு 81 சென்டிமீட்டர் வித் மினிமம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 4 சென்டிமீட்டர். 81லேருந்து 85 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ்டிக்கு 5 சென்டிமீட்டர் இருந்தால் ஓகே. ஸோ ஃபீமேலுக்கு பாருங்கள் அதே தான். ஃபீமேலுக்கு 8 மினிட்ஸ் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் க்ரைட்டீரியாவை பொறுத்து உங்களுக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் மாறும். ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஃபீமேலோட ஹைட் வந்து 157 இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர். ஸோ அடுத்து மெடிக்கல், ஃபைனலாக மெடிக்கல் இருக்கும். இந்த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸில் சிபிடி வந்து ரொம்ப முக்கியம். அந்த சிபிடி ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் ஃபிசிக்கலுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபிசிக்கலில் ஒரு வேளை கொஞ்சம் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் சிபிடி ஸ்கோரை வச்சு அவங்க ஏதாவது பண்ணலாம். ஆனால் ஃபிசிக்கலும் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கலில் ரன்னிங் ரொம்ப முக்கியம். சிபிடி கிளியர் பண்ணிவிட்டு ரன்னிங் ஓகே அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் செலக்ட் ஆன மாதிரி தான். ஸோ நான் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் 2 செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி சிபிடி எக்ஸாம் போகிறப்ப ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி ப்ளஸ் அதுக்குண்டான ஜெராக்ஸ் இது 2மே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.